குட் மார்னிங்க. டைம் வந்து 5:20ங்க. ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாங்க. மழையெல்லாம் பெய்யலிங்க. மிஸ்ட்டுக்கே மழை பெய்கிற மாதிரி தண்ணி விழுகுது. காலையில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது. ஹில்ஸு மிஸ்டி வியூ. செகண்ட் டேங்க அபேரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் தோல் ரூம் ஸ்டேங்க. முன்னாடி பாருங்கள் வேறு லெவல் வியூ. 5:50ங்க டைமு. கால் சவுண்டு பாருங்கள் அப்படி. இன்னும் லாஸ்ட் டைம்லாம் பயங்கர மிஸ்டாக இருந்ததுங்க. இந்த தடவை அந்தளவுக்கு கிடையாது. பட்டு காடு நல்லா க்ரீனிஷாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே தான் நேற்று நைட் எலிஃபெண்ட் வந்து அப்படியே போச்சு. இந்த ட்ரென்ச் ஒட்டி ஃபுல்லாக ட்ரென்ச்சு பைப் போட்டு வச்சுருக்காங்க. சம்டைம்ஸ் எலிஃபெண்ட் இந்த வழியாக வந்துடுதுங்களாம்மா. ஸோ நைட்டில் ரொம்பவுமே சேஃபாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலையில் பாருங்கள் எல்லாம் மழை பெஞ்ச மாதிரி இருக்குது. இந்த புல்லுலலாம் நடக்கிற இந்த பக்கம் அல்லம்கால் வந்துகிட்டே இருந்ததுங்க நைட்டில் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சுங்க. நல்லா விடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஹில்ஸில் பார்த்திங்கன்னா மிஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் அங்கங்கே இந்த வெள்ளை கலர் புகையாட்டம் இருக்கிறதுக்கு க்ரீனிஷாக இருக்கிற அந்த ஹில்ஸுக்கும் வேறு லெவல் வியூ பாருங்கள். இந்த லேண்ட்லேருந்து ஒரு 2-3 லேயர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அது ஒரு மாதிரி க்ரீன், அதாவது ப்ளூ கலந்த மாதிரி க்ரீனுங்க. அப்புறம் அதில் மிஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஓகே, நம்ம அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது, அதையும் போய் பார்த்துட்டு வருவோம். போலாமா ஷிவ்? பார்த்து வா. குட் மார்னிங். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள் எலிஃபெண்ட் வந்திருக்கு ரீசெண்டாக. எல்லாமே டங்க் கிடக்குது. புல்லுலெல்லாம் வந்து மழை பெஞ்ச மாதிரி மிஸ்ட்டு சிவரு பூச்சியெல்லாம் இருக்கு. வாட்ச் டவர் பார்க்கலான்ட்டுங்க. நேற்று வந்து பார்க்கவே இல்லை. பிடிச்சேரி வலிக்கு விட்றோம். மேலே போ. எல்லாம் பாருங்கள் பழைய கட்டடம் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த வழியெல்லாம் ஒயில் கார்ஸ் எல்லாமே வர்றதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில வீடியோஸில் போட்டிருக்காங்க.
நம்ம அங்கேருந்து பார்க்குறத விட இங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் வியூ. நேற்று யானை இந்த ட்ரென்ச் ஒட்டியே இப்படி இறங்கி போச்சுங்க. காலையில் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பின்னால் ரூம் இருக்குங்க, அங்கே தங்குறாங்க. ஒரு சில பழைய கட்டடமெல்லாம் டேமேஜ் ஆகி கிடக்குதுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்டே பண்ணும்போது ஃபுட்டு வேணும்னா நம்ம முதலே அவங்கக்கிட்ட சொல்லிடணும். நம்ம வந்து சொல்லிட்டோம்னா நைட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நைட் சொல்லிட்டோம்னா காலையில் வேணும்னு காலையிலைக்கு நமக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பலான்ட்டுங்க. ஃபுல்லாக சோலார் தாங்க. இபி லைனும் இருக்குது. இங்கே ஒரு சில சோலார் லைட்டும் போட்டிருக்காங்க. மறையில் ஓகே, அப்படியே கீழே போகலாங்க. அனிமல்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிளாஸில் ஒரு ரூம் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்காந்து பார்க்க முடியும் அனிமல்ஸ். நைட்டில் தான் வந்துச்சுன்னா தாண்டி வா. இந்த இடத்துல பாருங்க மிஸ்ட் எப்படி போகுதுன்னு. காத்தடிச்சா அப்படி போகும். லாஸ்ட் டைம் வந்தப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்படியே நடந்து போயிடலாம். போதும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலாங்க. ஆனால் இந்த வியூ தான் செமைங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30ங்க. நல்ல வெயில். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு போயிடலான்ட்டு. சித்தல் ரூமுக்கு லெஃப்ட் சைடில் எப்படி இருக்குன்னு. இந்த கட்டடத்துக்குள்ளாரெல்லாம் கரடி வந்து படுத்துக்கணுமா முன்னாடி. இப்போ ட்ரென்ச் போட்டிருக்காங்க. போர்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரி மசாலாங்க. சாப்பிட்டு பார்த்துலாங்க. நம்ம முதுமலையில் ஃபஸ்ட் டைமாக தோல் அபேரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சீத்தலில் புக் பண்ணி வந்திருக்கோம். அப்போது நம்ம டஸ்கர் எலிஃபென்ட் சைட்டிங் நைட் டைம் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். நேற்று அதே மாதிரி தோல் புக் பண்ணி வந்தது வேஸ்ட் ஆகலைங்க. நம்ம எலிஃபென்ட்ஸோட குரூப்பு இந்த மெயின் கேட் வழியாக அப்படியே இந்த ட்ரென்ச் ஒட்டியே சாப்பிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப நேரம் நம்ம பார்த்தோம். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே இங்கே தாங்க இருந்தது எலிஃபெண்ட்.
கிட்டத்தட்ட ஒரு 1 hour. அப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock போல் இங்கே ஒயில் கார் வந்து பார்த்தோம். ட்ரென்ச் ஒட்டி நின்றுட்டு இருந்தது. அப்புறம் அது போக இந்த இடத்துல ஒரு வைல்ட் அனிமல் கண்ணு நல்லா ப்ளூ கலரில் பார்த்தோம். அது என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக் பேந்தர் இங்கே ரேராக பார்க்குறது. பிளாக் பேந்தர் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். அப்படி நம்மளும் கோத்தகிரி அப்புறம் பிஆர்டி டைகர் ரிசர்வ்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளால் இன்னும் பார்க்க முடியல. எப்படியும் பார்த்துடலாங்க. பீகாக் பார்க்கலையேன்னு நினச்சிட்டு இருந்தேங்க அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸில். பட் வெளியே வரும்போது பீகாக் ஒன்று போயிட்டுருக்குங்க பக்கத்துலேயே. நேற்று யானை பார்த்த இடத்துல பீகாக் இன்றைக்கி. ஓகேங்க, அப்படியே மெதுவாக கிளம்பலாம். பீகாக் 9:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா வெயில் பொழக்குதுங்க. ஆனால் காலையில் நைட்டு சில்னஸ் வேறு லெவலுங்க முதுமலையில். கும்கியான மான் நிற்குதுங்க கூட்டமாக. ரோட்டுக்கு 2 சைட்லேயும் மான் கூட்டங்கள். மான் கூட்டம். இந்த தடவை வந்து கூலிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கூலிங்கான பிளேஸில் வேணால் அனிமல்ஸ் பார்க்கலாம். எப்போவாவது டைமில் தான் இந்த வெயில் அடிக்கிற பிளேஸில் அனிமல்ஸ் பார்க்க முடியும். லங்கூர் நடு ரோட்டில் எப்படி உட்காந்துருக்கு பாருங்க, காலை நீட்டி. மான் கூட்டமாக இருக்குங்க ரைட் சைடில். முதுமலையிலேருந்து வெளியே போகிறோம் பந்திப்பூர் சைடு. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். இந்த பக்கம் லெப்பர்டு, அந்த பக்கம் டைகர். முதுமலை ஃபாரஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அது ரோடு வியூ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ரெண்டுமே பக்கத்து ஒரே கண்டினியூ ஆகிற ஃபாரஸ்ட் தான். இங்கே இருக்கிற அனிமல் அங்கே போகும், அங்கே இருக்கிற அனிமல் இங்கே வரும். ரெண்டுமே ஒரே ஃபாரஸ்ட் தான் கிட்டத்தட்ட. ஆனால் ரோடு வியூ டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்குங்க. மேல்கார் நல்லா பெருசு சாப்பிட்ருக்கு. ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. தெரியுதா? அங்கே ஓடுது. அங்கே இன்னும் கொஞ்சம் போங்க அங்கே போங்க. இங்கே நோ பார்க்கிங் தாண்டி ரைட் சைடில் போயிட்டுருக்கு. அந்த மரத்துக்கிட்ட, சிங்கிள் மரத்துக்கிட்ட. ஸ்டாப். தெரியுதா? ஓடுது போயிடுங்க. மங்கூஸ் கீழே மேலே போகுது. எடுக்கிறீங்க லெஃப்ட் வாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேல் காருங்க புஷஸ்குள்ளார இருந்தது. அப்புறம் அது போக ரோடில் வந்து மங்கூஸ் ரோட் கிராஸ் ஆச்சுங்க. நம்ம வந்து இப்போ பிஆர்டி டைகர் ரிசர்வ்க்குள்ளே என்டர் ஆகிட்டேங்க.
நல்ல வெயில். டைம் பார்த்தீங்கன்னா 11:30. இந்த ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டட் டீஸு வைல்ட் போர்லாம் நிறையா பார்த்துருக்கோம். எலிஃபெண்ட்லாம் நம்ம இன்னும் சைட் பண்ணதில்லை இந்த ஏரியாவில். பட் அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க எங்கேயுமே எலிஃபெண்ட் கிராஸ் ஆகும்னு. இந்த இடத்துல பாருங்க ஹில்ஸ் வியூ வேறு லெவலில் இருக்கு. கர்நாடகா செக் போஸ்ட் தாண்டிட்டோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனிமல்ஸ் மூவ்மெண்ட்டு ரெகுலராக இருக்கும். வைல்ட் டாக்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். இந்த கர்நாடகா செக் போஸ்ட்டுக்கும் தமிழ்நாடு செக் போஸ்ட் கடையில் பார்த்தீங்கன்னா வைல்ட் டாக்ஸ் வந்து நம்ம 2-3 டைம் பார்த்தோம். நம்ம மங்கி பாருங்கள், லாரிலெல்லாம் இந்த மாதிரி ஏறி அதில் ஏதாவது தீனி அதுக்கு சாப்பிட்றதுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இறங்கிடுங்க. யானை இருக்க மாட்டிருக்குங்க. மாடுங்க. மாடு காட்டுக்குள்ளார போய் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. நிறையா வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்று கிடக்குது. இருக்கிறதுலேயே இந்த சுற்று தான் கொஞ்சம் டேஞ்சருங்க. எஸ் பெண்ட் மாதிரி வளையும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் பார்க்க முடியும் இந்த சுற்றுல. ஆக்சிடென்ட் ஆகிருக்க மாட்டேன். எத்தனை லங்குருங்க கியூட்டாக பண்ணுறது. அங்கே பாரு. லெஃப்ட் சைட்லேயே
ரோட எப்படி இறங்குதுன்னு கரும்பில். நம்ம அவினாசிக்கு ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கோம். இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.